தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சி தலைவர் மு. ராமச்சந்திரன், ஒருங்கிணைப்பாளர் கரு. சந்திரசேகரன் மற்றும் தமிழ் இயக்கங்கள், வீர தியாகி விஸ்வநாத தாஸ், தொழிலாளர்கள் கட்சி தலைவர் எஸ். செல்வம், தமிழர் முற்போக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் தமிழ் திரு. வழக்கறிஞர் சக்திவேல், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சின்னத்தில் தீப்பெட்டி சின்னத்தை முன்னிறுத்தி உலக தமிழ பேரியக்க தலைவர் கரு. சந்திரசேகரன் அவர்கள் 6/4/26 திங்கட்கிழமை மதியம் இன்று 2 மணிக்கு வட சென்னை ஆர்.கே. நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழர் தன்னிறை கட்சி தலைவர் பாவலர் மு. ராமச்சந்திரன், பல தமிழ் தேசிய இயக்கங்களும் தமிழ் ஆசிரியர்களும் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்துவிட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வரும்பொழுது பூரண மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் என்று இன்றைய திமுக அரசு போன தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தது. ஆனால் இந்த தடவை எந்த திராவிட கட்சியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சியும் இந்த தேர்தலில் சொல்லவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சி 50 தொகுதிகளில் போட்டியிடுகின்றோம். நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை ஒழிக்க நடவடிக்கை எடுப்போம். பணபலம் பொருந்திய 2 திராவிட கட்சிகளும் 70 ஆண்டு காலமாக நம்மை ஆட்சி செய்தனர். கர்மவீரர் காமராசர், செக்கிழுத்த செம்மல் வ.உ.ச., இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், ஐயா பசும்பொன் தேவர், தமிழ்நாட்டு எல்லை மீட்டுக் கொடுத்த ம.பொ.சி., மார்ஷஸ் நேசமணி ஐயா, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த நமது முன்னோர்கள், 21ஆம் நூற்றாண்டில் தமிழினத்தை திரும்பி பார்க்க செய்த நமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் ஆசையுடன் வடசென்னை ஆர்.கே. நகர் தொகுதியில் கரு. சந்திரசேகர் ஆகிய நான் போட்டியிடுகின்றேன். கலப்பின மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கின்றனர். அவர்களை இரு கைகூப்பி வணங்குகின்றேன். நான் என் சொந்த தாய்மொழியை பற்றுக்கொண்டு ஆர்.கே. நகர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வேட்பாளர்களுக்கு ஓட்டு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கரு. சந்திரசேகர் ஆகிய நான் பட்டம் அகமுடையார் தமிழ் குடி முதலியார் தமிழர் குடி பிள்ளையாகிய நீங்கள் நினைத்து பெருவாரி வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் சுதந்திரமாக வாழலாம். ஆனால் தமிழக அரசான ஆட்சியை அமைப்பது தமிழராக இருக்க வேண்டும். கலப்பினமும் நம்மை அடிமைப்படுத்தியது. திராவிடமும் நம்மை 70 ஆண்டு காலமாக ஏமாற்றியது. தமிழின மாணவர்கள் நமது முன்னோர்கள் வரலாற்றை படிக்க வேண்டும். நமது முன்னோர்கள் வீரத்தை படிக்க வேண்டும். நமது முன்னோர்கள் இறையாண்மையை படிக்க வேண்டும். நமது முன்னோர்கள் விட்டு சென்ற போர் குணங்களை, வெற்றி கண்ட இந்திய நிலப்பரப்பையும் உலக நிலப்பரப்பையும் வரலாற்று மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறமொழி பேசும் வேட்பாளர்களுக்கு, கலப்பினம் பேசும் வேட்பாளர்களுக்கும் நீங்கள் ஓட்டு போடுவது தமிழ்தாய் கடவுளுக்கு நீங்கள் செய்யும் துரோகமாகும். இனிமேல் அந்த தவறை செய்ய வேண்டாம். தமிழர் குடிமக்களுக்கு ஓட்டு அணியுங்கள். நம் தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடத்தினை கற்றுக்கொண்டு தமிழின சமுதாய தலைவர்கள் ஒருங்கிணைந்து வெற்றிக்கு பாடுபடுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம், ஓங்குக தமிழர் குடிகள். கரு. சந்திரசேகரன், உலகத் தமிழின பேரி. நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் உருவாக்குவதுடன் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கென நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் முழுமையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும்